கூறியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொறுமை பொறுமை உணவை உணர்த்தும் 4 நம்பர்களை பற்றிய கதையினை உங்களும் சமர்ப்பிக்கிறேன். ஜில்லங்கி பீச்சு காற்றில் சலசலவென்னும் அருவியின் ஓசை, சின்னஞ்சி பறவைகளில் கொஞ்சி பேசும் அழகான நாடம், காட்டு விலங்குகளில் பயங்கரமான சத்தங்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டில 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்களாமா. அவங்க யாருன்னு தெரியுமா? மானே, காகம், எலி, ஆமை. இங்க ஒற்றுமையான நல்ல நண்பர்களாம். அவங்க அந்த காட்டுல ஆடி காடி விளையாடி அந்த வாழ்க்கைய இயற்கையோ கடந்தாங்களாமா. ஒரு நாளே வேட்டையாட அந்த காட்டுக்கு வந்தானாமா. அந்த வாகமான் பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நண்பர்களுக்கு தரப்பட்டு வேட்டைக்காரன் ஓட்ட வண்டியில அவங்களாம் ஓடி போய் ஒழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா. அந்த மான் சொல்லிச்சாமா. அதை கேட்டாம நம்ம வருத்தப்படாத, நீங்களே நல்லா வேகமா ஓடி போய் ஒழிஞ்சிட்டீங்க, ஏன்னா வெற்றி வேகமா ஓட முடியும் அப்படின்னு அந்த ஆமா வருத்தப்பட்டுச்சான். அதை கேட்ட எலி நம்ம வருத்தப்படாத, நம்ம திட்டம் போட்டு இந்த வேட்டைக்கான ஏமாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சாமா. அவங்க திட்டப்படி எலியோ பொண்டையும் மானவ பறவையும் காக்காவும் மகிழ்ச்சியையும் புரிந்து வந்துச்சாமா. பல மெதுவாக நடந்து போனாம அந்த வழியா வந்த வேட்டைக்காரன் அந்த ஆமை தூக்கி பைக்குள்ள போட்டானாமா. அவன் நடந்து போற பாறையில மான் செத்து போன மாதிரி நடிச்சுட்டான். அப்ப பைய கீழே வச்சுட்டு மானை தூங்க போட்டு நடக்காமட்டானாமா. அந்த சமயத்துக்கு வந்த எலி தன்னோட ஆமை காப்பாற்றுறதுக்காக ஆமை எலி வந்து பல்லால கடிச்சு ஓட்ட பண்ணி அந்த ஆமையை